சிம்ம ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாத ராசிபலனை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு வருவதும், குருவின் அருள் பார்வையும், சனியின் ஆதரவும் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் உங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது முழுமையான சுபநிலை அல்ல, இருப்பினும் ஆன்மீக வளர்ச்சி, வெளிநாட்டு தொடர்புகள், தெய்வ அருள், மன அமைதி ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். மேலும் குருவின் சிறப்பு பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளின் மீது விழுவதால் உங்கள் 4ஆம், 6ஆம் மற்றும் 8ஆம் வீடுகள் குருவின் அருள் பார்வையை பெறுகின்றன. குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் படிப்படியாக சீராகலாம். எதிரிகளை வெல்லும் மனவலிமை அதிகரிக்கலாம். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த சில விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் கடகத்தில் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஓய்வு, உடல்நலம் மற்றும் செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் ஜென்ம ராசியான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். இது தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருந்தாலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளையும் தரும். நிதானமாக செயல்பட்டால் மரியாதையும் மதிப்பும் உயரும். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் உங்கள் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள், நண்பர்களின் ஆதரவு, தொழிலில் முன்னேற்றம், புதிய திட்டங்களில் வெற்றி ஆகியவை கிடைக்கலாம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறத் தொடங்கும். புதன் ஆகஸ்ட் 17 வரை புதன் கடகத்தில் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுப்பது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு புதன் ஜென்ம ராசியான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய யோசனைகள், நிர்வாகத்திறன், தலைமை பொறுப்புகள் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம். பேசும் வார்த்தைகளில் நிதானம் இருந்தால் நல்ல ஒத்துழைப்பை பெற முடியும். சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியான சிம்மத்தில் இருப்பதால் கவர்ச்சி, தன்னம்பிக்கை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். அதன் பிறகு கன்னி ராசி உங்கள் 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது கோசாரப்படி சுபமான நிலை. குடும்ப நிதி, சேமிப்பு, பேச்சுத்திறன் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில் உங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது அஷ்டம சனி காலமாகும். சில செயல்கள் எதிர்பார்த்ததை விட மெதுவாக நடைபெறலாம். ஆனால் இதை கவலையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. பொறுமை, ஒழுக்கம் மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் ஒவ்வொரு அனுபவமும் எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளமாக மாறும். உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ராகு உங்கள் 7ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கூட்டுத் தொழில், ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகளில் புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது நல்லது. பிறரின் கருத்துகளையும் மதித்து செயல்பட்டால் உறவுகள் வலுப்படும். கேது உங்கள் ஜென்ம ராசியான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஆன்மீக சிந்தனையை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் இருந்தாலும் பணிவுடன் செயல்படுவது மேலும் சிறந்த பலனைத் தரும். தியானம், இறை வழிபாடு மற்றும் நல்ல சிந்தனைகள் மன அமைதியை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை: வருமான வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உறவுகளில் பொறுமையும் புரிந்துணர்வும் கடைப்பிடிக்கவும். முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும். ஆன்மீக பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நாராயணருக்கு அர்க்யம் செலுத்துங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தினமும் ஆதித்ய ஹிருதயம் அல்லது ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபிப்பது மன உறுதியையும் தெய்வ அருளையும் அதிகரிக்கும். மாதத்தின் மொத்த பலன்: ஆகஸ்ட் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை,
வருமான வளர்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கும் மாதமாக அமைகிறது. செவ்வாயின் சுப பலன், சுக்கிரனின் ஆதரவு மற்றும் குருவின் அருள் பார்வை பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். அஷ்டம சனி மற்றும் சில கோசார நிலைகளால் பொறுமை தேவைப்படும் சூழல்கள் வந்தாலும் இறைநம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிலையான முன்னேற்றமும் மன நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும்.